ஹீரோனா வந்து ஆ, நல்லவரா மட்டும் தானே இருக்க முடியும். ஆமா. வில்லனா வில்லன் ஹீரோவா நம்ம ஆ, எடுத்துக்கலாம். ரஜினி சார், கமல் சார் 2 பேரையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. ஆமா. அப்படி பார்த்து வளர்ந்ததால அந்த இது இருந்துச்சு. கபாலி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. கண்டிப்பா அஃப்கோர்ஸ் வந்து பக்கத்துல பக்கத்துல புரியல. கேர்ள் ஃப்ரெண்டா தான் என்ன ஒரு பெரிய டானோட கேர்ள் ஃப்ரெண்டு அவ்வளோதான். என்கிட்ட வந்து ரொம்ப அருமையான கார்ட்ஸ்லாம் இருக்கு. நீங்க இதுல ஒண்ணு சூஸ் பண்ணுவீங்களா? நான் என்னன்னு அப்புறம் சொல்வேன். ஃபர்ஸ்ட் எந்த கார்டு சூஸ் பண்றீங்க? முதல் யார் இருக்கான்னு பார்த்துலாம். சாம் சமந்தாவை பத்தி சமந்தா ஆமா காசிப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க. அதுக்கேத்த மாதிரி வந்திருக்கு. வந்துச்சு. அப்ப காசிப் கூடிய ஆரம்பிச்சிருச்சு. விரைவில் காசிப் நாங்க எதிர்பார்க்கலாமா? இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. இந்த நம்ம ஷோலயே ஆரம்பிச்சு ஆமா விட்டுருவோம். நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதில் வந்துடுச்சு. ஐயோ சமந்தாட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? சமந்தா வந்து நல்ல போல்டான ஒரு லேடி. நல்ல நமக்கு ஓகே. நல்ல ஆட்டிடியூட். இப்போ ஒரு படத்துல வந்து சமந்தா ஹீரோயினா நடிக்கிறாங்க. பட் உங்களை வில்லனா போடுறாங்க. ஓகேவா? சூப்பர். பட் நீங்க வந்து ஹீரோயினா எதிர்பார்ப்பீங்க. உங்களை ஆனா வில்லனா போட்டுறாங்களே. அப்போதான் வந்து நம்ம வந்து ஒன்றும் ஃப்ரீயான ஒரு செலோ அந்த ஆமா மாதிரி. நல்ல ஒரு அவங்கள வந்து இன்னும் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயம் ரேசிலாம் பண்ணலாம். கிடையாது. ஃப்ரீயா வந்து என்ன வேணா பண்ணலாம். ஹீரோனா வந்து ஆ, நல்லவரா மட்டும் தானே இருக்க முடியும். ஆமா. வில்லனா வில்லன் ஹீரோவா நம்ம ஆ, எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வில்லனா போயிட்டு அதுக்கப்புறம் மனசை பார்த்து நான் வில்லன் இல்ல ஹீரோ பார் அப்படின்னு காமிச்சிக்கலாம். ஆனா டக்குனு ஒரு ஹீரோ உள்ள வந்துருவாங்களே அதுக்குள்ள வில்லனா போனா. நம்ம இருக்க இடத்துல நம்ம தாங்க ஹீரோ. வில்லனும் நானே ஹீரோவும் நானே அந்த மாதிரி. எல்லாருமே அப்படிதான். சூப்பர் ஈச் சார். அண்ட் எவ்ரி. நைஸ். அடுத்ததா யார் வராங்கன்னு பாப்போம். போயிட்டே இருக்காது. ஓகே. ரெண்டா சூஸ் பண்ணிடுங்க. நான் அதுல என்னன்னு கேக்குறேன். தேர்ட் ஃபோர்த் தேர்ட் ஃபோர்த்தா? ஓகே. ரஜினி தலைவரும் சார், இருக்காங்க, கீர்த்தி. கீர்த்தியும் இருக்காங்க. சோ தலைவரை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். ரஜினி சார் கபாலி பண்ணும்போது சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். ம், ரஜினி சார், கமல் சார் 2 பேரையும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. ஆமா. அப்படி பார்த்து வளர்ந்ததால அந்த இது இருந்துச்சு. கபாலி பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. ம், அவர் சொன்னது ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் இருந்துச்சு. தலைக்கீழே நின்னாவது குடும்பத்தை வந்து எப்படின்னா நம்ம வந்து இது பண்ண ஃபேமிலியை வந்து ஃபர்ஸ்ட் இது பண்ணிடணும், நல்ல செட்டில் பண்ணி. செட்டில் பண்ணணும் ஓகே. அப்படின்றது அந்த ஒரு வார்த்தை இருந்துச்சு. ரொம்ப பொலைட்டான ஜென்டில்மேன் அவரும். அவரோட ஒர்க்கை அவரை பார்த்துட்டு சூப்பர். ரொம்ப சாஃப்டான ஒரு ஹியூமன் அவர். இப்ப ரஜினி சாருக்கு ஒரு படம் டைரக்ட் பண்றீங்க. என்ன மாதிரி கதை வந்து சூஸ் பண்ணுவீங்க? அண்ணாமலை, ம், பாஷா, அண்ணாமலையில் ஏன்னா அந்த ஐ எம் பேட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தோம். அப்புறம் மலேசியா வாசுதேவன் சார் ஒரு சாங் பாடியிருப்பார். டிஸ்கோ சாந்தி மேடம். அப்புறம் இவங்கெல்லாம் ரஜினி சார் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அந்த மாதிரி படம் எடுத்துட்டு மன்சூர் அலிகான் சார் வில்லனா போட்டு நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். விக்ரமில் வந்துடுச்சு. பரவாயில்ல பார்த்துக்கலாம். நீங்க அதுல என்ன கேரக்டர் ப்ளே பண்ணுவீங்க சார்? நானா? ஆ, நான் டைரக்டர், அதனால அதில் நடிக்க மாட்டேன். நடிக்க மாட்டேன். ஒன்லி டைரக்ஷன். ஆமாம், கெஸ்ட் ரோலாக வந்து கடைசியாக வந்து கேஎஸ் சார் மாதிரி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லிட்டு போயிடுவீங்க. இல்ல வணக்கம்மா ஏதோ ஒன்று எது கிடைக்குதோ அந்த மாதிரி. கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து நீங்க அண்ணனா நடிக்கணும்னா ஒத்துப்பீங்களா? கீர்த்தி சுரேஷ் ஏன் உங்களுக்கு இவ்வளோ? அப்ப ஹீரோயினாவே போட்டா அப்புறம் எப்படி? இந்த மாதிரி நான் தான் நடிக்கல, நடிக்கணும். கீர்த்தியோட நடிக்கல, சமந்தாவோட நடிக்கல. ஏன் உங்களுக்கு இப்படி? அதான் இப்படி நாங்க வந்து கொடுக்குறோம். அண்ணனா நடிக்கணும்னா நடிப்பீங்களா? நடிப்பு தானே, நடிக்கல அதுல என்ன இருக்கு? எப்படி சார்? ஓகேவா உங்களுக்கு? அப்புறம் நீங்க அண்ணனா நடிச்சிட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட சினிமால திருப்பி அண்ணனாவே கூப்பிடுவாங்க. அப்ப கீர்த்திக்கு அண்ணியா யாரை போடலாம்? கீர்த்திக்கு அண்ணனா நடிக்க மாட்டேன். இப்போ முடிவு மாத்திட்டேன். ஏன்? ஆமா, தேவையில்லாத நிறைய போகுது, அதனால மாட்டேன்னு சொல்லிட்டா ஈஸியா இருக்கு. ஓகே. எவ்வளவு கொடுமையா இருக்கு. டன்டடா. உங்களோட எக்ஸைட்மெண்ட் எனக்கு தெரியுது. அது வரைக்கும் இப்படி கீழே பார்த்துட்டாரு. சன்னி லியோன் போட்டோ பார்த்தா இல்ல நான் எதிர்பார்க்கல, அதனால வேற ஒண்ணும் இல்ல. சன்னி லியோன் அவங்களும் ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்டர், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஏன் அந்த சன்னி லியோன், சமந்தா, கீர்த்தி, சன்னி லியோன், நத்திங். ம். சன்னி லியோனோட ஒரு படம் பண்ணனும்னா என்ன மாதிரி ஜானர் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? நல்ல ஒரு த்ரில்லரா, ஜான் விக் ஆக்ஷனா? ஆக்ஷன் த்ரில்லர், ஜான் விக் அந்த மாதிரி செம சூப்பரா பண்ணலாம். அவங்க உங்களுக்கு இதுல கண்டிப்பா அஃப்கோர்ஸ் வந்து பக்கத்துல புரியல. கேர்ள் ஃப்ரெண்டா தான் என்ன ஒரு பெரிய டானோட கேர்ள் ஃப்ரெண்டு அவ்வளவுதான். டான் கேர்ள் ஃப்ரெண்ட். ஜான் விக் படம் பார்த்துருக்கீங்க? எனக்கு தெரியல, எனக்கு நமக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அதே மாதிரி அல்ல சன்னி லியோனை தான் நீங்க போடுவீங்களா? நீங்க காமிச்சதால சொல்றேன் நான். இல்லனா சன்னி லியோன் வேணான்றீங்க நீங்க? அப்படிலாம் இல்லைங்க. வெல்கம், மோஸ்ட் வெல்கம்.
ஏன் சன்னிலியோட நம்ம வில்லியா கூட போடலாமே, நீங்க கரெக்டா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பட் சொல்றீங்க. மேரிட் தெரியும்ல, தெரியும் தெரியும். அதனால நம்ம அமைதியாக இருக்கும். ஆக்டர் தானே, கேரக்டரா இப்ப நடிக்கணும்னா நடிப்பாங்கல்ல. அப்போ ஓகே தான், பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வில்லியாவா? ஆ அப்ப உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க, நாங்க ரொமான்ஸ் சீன்லாம் நாங்க எதிர்பார்ப்போம், அது இருக்காது. அதுக்கு வேற ஒருத்தர் வச்சுக்கலாம், சமந்தா, கீர்த்தி. கீர்த்தி, ஆமா நீங்க தான் பெரிய கீர்த்தி பட்ஜெட்ல தங்கச்சி சூப்பரா ஆக்கலையே. பேன் இந்தியா மூவி அதை மாத்தலாம். சூப்பர் சார். ஆஹா, நீங்க இவ்ளோ ஸ்போர்ட்டிவா நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கல. ஆனா Thank உங்களுக்கு you. ஹீரோயின்ஸ்லாம் கூட எவ்வளவு பிடிச்சிருக்கும்னு இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது. ஹீரோ எனக்கு ஹீரோயின்ஸ் தாங்க பிடிக்கும். ஏன் எப்படி சொல்றீங்க? பின்ன என்ன ஹீரோவியா பிடிக்கும் அப்படிங்கிறீங்களா? என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹீரோ. நைஸ் சார். ரஞ்சித் சாருக்கும் உங்களுக்கும் ஒரு பாண்டிங் இருந்துட்டே இருக்குல்ல, அதை பத்தி சொல்லுங்க சார். அவரு ஒரு பிரதர், தட்ஸ் ஒரு பிரதர், அதுலயே எல்லாமே வந்துருக்கு. ஓகே இந்த பாண்டிங் ஒரு பிரதர். ஓகே, ஏன்னா உங்களை ஹீரோவா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இப்ப ஜே பேபி அது அவரோட எப்படின்னு 2 ப்ரொடக்ஷன். பேரும் தெரியாம தான் நாங்க பார்த்தோம். அவரு சென்னை 28 ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் வந்து ஒரு ஆடிஷன் போய் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப லேட்டாக தான் எனக்கு வந்து தெரிஞ்சது. சுரேஷ் மாரியனாவும் அப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஜே பேபி டைரக்டர் அவர் இருந்திருக்காங்க. அந்த படம் நான் பண்ணல, சென்னை 28 எனக்கு அமையும். ஆனால் நான் போய் ஆடிஷன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்பயே இருந்திருக்காங்க. அப்புறம் நார்மலாக ஃபோட்டோ கொடுத்து ஒருத்தர் சொல்லி ஃபோட்டோ ஆக்கரில் போய் ஃபோட்டோஸ் கொடுத்தோம். அப்படி தான் அவரை நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே லிங்க் எல்லாமே தெரிஞ்ச ஒரே இடத்துல இருந்து தான் வருது. அது அவரை பார்த்து ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அட்டகத்தி திருப்பி. ஓ சூப்பர் சூப்பர். அப்போ ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, நான் தேட்டரு நாடகம் இருந்தால் சொல்லுவேன், மற்றபடி பெருசாக கான்டாக்ட்லாம் இல்லை. ஆடிஷன் வருது, ஆடிஷன் பண்ணணும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சொன்னேன். ஆடிஷன் அப்படியே போயிட்டு 50, 40, 30, 10, 20, கடைசியாக 2 பேர். அப்படி தான் ஆச்சு. ஓகே, இப்போ வரைக்கும் அந்த பாண்ட் அதே மாதிரியே இருக்கா சார்? எஸ், கண்டிப்பாக இன்னும் அதிகமாக தான்.